Hi everyone, welcome back to our channel. Today's recipe bottle gourd egg paniyaram. சுரக்காய் எக் பனியாரம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். பெல் பெப்பர், கேப்சிகம் 1 கப்பு, சால்ட்டு தேவையான அளவு, பெப்பர் ஜீரா பவுடர் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி சிறிதளவு, எக்கு 4, சுரக்காய் 1 கப்பு, டொமேட்டோ ஆஃபு, மீடியம் சைஸ் ஆனியனில் ஆஃப் எடுத்துக்கோங்க, ஆயில் 5 டேபிள் ஸ்பூன். இவ்வளோதாங்க தேவையான பொருட்கள். வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு பேன் எடுத்துக்கோங்க, ஃப்ளேம் ஆன் பண்ணிவிட்டு பேன் ஹீட் ஆகிற வரையும் வெயிட் பண்ணுங்கள். ஹீட் ஆகிடுச்சு. ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் ஃபஸ்ட்டு ஆனியன் சேர்த்துடலாம். இப்போது சுரக்காய் சேர்த்துடலாங்க. அடுத்து கேப்சிகம் சேர்த்துடலாம். அடுத்து டொமேட்டோ சேர்த்துடலாங்க. இப்போது இந்த நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு சாட்டே பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நம்மளோட வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாட்டே ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் ஃப்ளேமை சிம் பண்ணிவிட்டு சால்ட்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ப ஆட் பண்ணிவிடுங்க. அப்புறம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா பெப்பர் ஜீரா பவுடரையும் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாஸ் எல்லாம் வெஜிடபிள்ஸோடு மிக்ஸ் ஆனதும் ஒரு மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இப்போது கொத்தமல்லியும் எக்கும் ஆட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நான் பீட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், ஆட் பண்ணிடுறேன். இப்போது வெஜிடபிள்ஸு எக்கெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, பீட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். வெஜிடபிள்ஸு அண்டு எக் எல்லாத்தையும் பனியாரம் பேன் எடுத்து ஃப்ளேம் ஆன் பண்ணி ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆகிடுச்சுங்க. ஒவ்வொரு குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா குழியிலையும் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேங்க. பாருங்கள், ஆட் பண்ணிவிட்டேன். ஆயிலும் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ எக்கு ஊற்றிடலாங்க. இங்கே பாருங்கள், ஆட் பண்ணுறேன். இந்த குழிக்குள்ளேயே ஊற்றிடுங்க, வெளியில் வராத மாதிரிக்கு. எல்லா குழியிலையும் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேங்க. பாருங்கள், இப்போ எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சு 2 மினிட்ஸு பாயில் பண்ண விடுங்க. இப்போ 2 மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க. திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்பூன் எடுத்துக்கோங்க, அப்போ தான் திருப்பத்துக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், பாருங்கள், இன்னொன்று திருப்புறேன். இப்போ எல்லாமே திருப்பிட்டு உங்களுக்கு காட்டுறேங்க. திருப்பி போட்டு 2 மினிட்ஸ் விடுங்க, அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா குக் ஆகும் மீடியம் ஃப்ளேம்லேங்க. அவ்வளோதாங்க, 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்மளுடைய சுரக்காய் எக்கு பனியாரம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம சர்விங் பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. பாருங்கள், நம்மளுடைய சுரக்காய் எக் பனியாரம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. சூப்பராக 20 மினிட்ஸில் ஈஸியாக ரெடி பண்ணிடலாங்க. இது ஒரு வித்தியாசமான யம்மியான ரெசிப்பிங்க. இதோட டேஸ்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் எதாவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வருங்க. ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். Bye bye. See you next video. Eat healthy, live healthy. Thanks for watching.